ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரூத் சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த வசனத்தின் ஒரு பாதியை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதாவது இதில் ஒருபாலை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த ரூத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்க, இங்கேதான் இந்த ரூத் சரித்திரத்தின் நாயகி இந்த ரூத் இந்த இடத்துல தான் அறிமுகமாகறா. இந்த இடத்துல இருந்து தான் ரூத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ரூத் ஏன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகாமல் நகோமியை பற்றி கொண்டாள், தன் மாமியாரை பற்றி கொண்டாள்? அவ நகோமியின் மீது வைத்த அளவு கடந்த அன்பு மட்டும்தான் இதுக்கு காரணமா இருக்க முடியுமா? இல்ல, அவள் கர்த்தரை அறிந்து கொண்டதால் இருக்கலாம். இப்பொழுது அவள் நகோமியை அல்ல, கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறாள். அது எப்படி ரூத் கர்த்தரை அறிந்து கொண்டாள் என்று உறுதியாக சொல்ல முடியும் என்று கேட்கிறீர்களா? வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ரூத் எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டாள்? வேற ஒன்றும் இல்லைங்க, நகோமி தான் அவளுக்கு கர்த்தரை பத்தி சொல்லியிருக்கணும். நகோமி மிகுந்த துன்பத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அதாவது மோவாப் தேசத்துல இருக்கும்போது, அவங்க மகன்கள் துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவள் தன் கடந்த காலங்களை எல்லாம் நினைச்சிருப்பா. அதாவது பெத்லகேம்ல அவள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாள். அப்பொழுது அவள் கர்த்தரையும் நினைத்திருப்பாள். நகோமி தன் நினைவுகளை தன் மருமகள்களோடு பகிர்ந்திருப்பாள். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தேசம் எப்படிப்பட்டது, கர்த்தர் என்னவெல்லாம் நன்மையை அவர்களுக்கு செய்திருக்கிறார், அவர்களின் முற்பிதாக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு தந்தார், அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் இவைகளை எல்லாம் விவரித்து சொல்லியிருப்பாள். அவர் கொடுத்த கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கூறுகிறாள். அப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேசத்துல வந்து அந்நிய தேவர்களை சேவித்ததால் தான் தனக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம் என்று அவள் தன் மருமகள்களிடத்தில் சொல்லி புலம்பி இருப்பாள். இவைகளை எல்லாம் நகோமி தன் 2 மருமகள்களிடத்திலும் தான் கூறுகிறாள். ஆனால் இவையெல்லாம் ஒர்பாலின் உள்ளத்திலே எந்த கிரியையும் செய்யவில்லை. ஆனால் ரூத்தின் இருதயத்திலோ இவையெல்லாம் ஆழமாக பதிந்து விட்டது. கர்த்தரை தன் தெய்வமாக அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இப்போது நாம் ரூத் பேசுகிற வார்த்தைகளை வாசித்து அதை தெளிவாகவும் ஆழமாகவும் தியானித்து விளங்கிக் கொள்ளலாம். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. 15ஆம் வசனத்துல நகோமி ஒருபாலை வழி அமைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ரூத் அவளோட கூடவே இருக்கிறாள். அப்போ ரூத்தை பார்த்து சொல்றா, உன் சகோதரி அவளுடைய ஜனங்களிடத்திற்கும் அவளுடைய தேவர்களிடத்திற்கும் போய்விட்டாளே, நீயும் அவளோட கூட போக வேண்டியது தானே, நீயும் போ அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரமும் நகோமி பேசி கொண்டிருந்தால் ஒரு வார்த்தை கூட ரூத் பேசவே இல்லை. ஆனா இப்போ ரூத் அவளை பேச ஸ்டார்ட் பண்றா. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இதுவரைக்கும் 4 முறை நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் போகல, இனிமேலா நான் போக போறேன். இனியும் என்ன அந்த ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, திரும்பி போன்னு சொல்லாதீங்க. நான் திரும்பி போக மாட்டேன். நான் திரும்பி போவதை குறிச்சு நினைச்சு கூட பார்க்கல. நான் திரும்பி போகணுன்றதுக்காக எதையும் எந்த சமாதானத்தையும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்க திட்டமா சொல்றா. நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன், நீங்க எந்த இடத்துல தங்குறீங்களோ அங்க நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் தான் இனிமே என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் இனிமே என்னுடைய தேவன். பாத்தீங்களா, ரூத்தின் வார்த்தை அவள் இவ்வளவு பேசினாலும் கடைசியாக உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று கூறுகிறாள். ரூத் கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ரூத் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்களில் அவள் வேற தேவர்களை வணங்கி இருப்பாள். ஆனால் இன்று கர்த்தரையே தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கையிடுகிறாள். 17ஆம் வசனத்துல எப்படி சொல்றா பாருங்க, நீர் எந்த இடத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்படுவீரோ அந்த இடத்தில் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். மரணத்தை தவிர
உம்மை விட்டு என்னை வேறொன்றும் பிரிக்க முடியாது. அப்படி ஏதாவது நடந்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாருங்க, அவள் மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறாள். இதுவரைக்கும் அவள் வேறே தேவனை வணங்கி இருப்பாள். நகோமி கிட்ட பேசி சொல்லும்பொழுது, நான் உங்களை விட்டுட்டு போனா நான் வணங்குற தெய்வம் என்னை தண்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா இங்க ரூத் அப்படி சொல்லாம, நான் உம்மை விட்டு பிரிந்து சென்றால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார் என்று கூறுகிறாள். பாருங்க, கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்கிறவர் என்று அவள் அறிந்து வைத்திருக்கிறாள். இவையெல்லாம் நகோமி சொல்லாமல் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரூத் எவ்வளவு அருமையாக புத்திசாலித்தனமாக பேசுகிறாள். எப்படிப்பட்ட அருமையான ஆழமான வார்த்தைகள். நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், நீர் அடக்கம் பண்ணும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் இவையெல்லாம்! யாரு சொல்ல முடியும்? ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை இந்த ரூத் தன் மாமியின் இடத்தில் கூறுகிறாள். இவையெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தரை தெரிந்து கொண்டு, கர்த்தரையே தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, இனி இருந்தா நான் உம்மோடு கூட இருப்பேன், வாழ்ந்தாலும் உம்மோடு கூட வாழ்வேன், மரித்தாலும் உம்மோடு கூட மரிப்பேன் என்று உறுதியோடு அவளோடு கூட செல்கிறாள். ரூத்தின் அப்படிப்பட்ட உறுதியான வார்த்தைகளை கேட்டவுடன் நகோமி தன் மருமகளின் மன உறுதியை கண்டு அதற்கு பதிலாக ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாகி விடுகிறாள். நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லி ரூத் மிகவும் உறுதியுடன் கூறி அவளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு அவளை சமாதானம் செய்து திரும்பி போ என்று பேச நகோமியால முடியவில்லை. அதனால் அவள் எதுவும் பேசாமல் இருந்து விட்டாள். பாருங்க, இந்த ரூத் தன் வாழ்க்கை பாதையை மிகவும் தெளிவாக யோசித்து தெரிந்தெடுத்துக் கொண்டாள். நகோமி யூதா தேசத்துக்கு போற வழியில தான் தன் மருமகள்களை குறித்து யோசிக்கிறாள், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறாள். அதுக்கப்புறம் அதை பேசுறா அவங்க கிட்ட என்ன பண்ணணும்ட்டு. ஆனா ரூத் இதை போற வழியில யோசிச்சு பேசுன மாதிரி இது தெரியவே இல்லை. அவள் முன்னமே அவளுடைய வாழ்க்கை யாரோடு என்று முடிவெடுத்து விட்டாள். அதனால்தான் இவ்வளவு உறுதியாக அவளால் பேச முடிகிறது. ஆனால் இந்த ஒர்பாலுக்கு தன் வாழ்க்கை பாதை குறித்த எந்த திட்டமும் சிந்தனையும் செய்யாததால் நகோமியின் வார்த்தைக்கு எதிர்பேச முடியாமல் திரும்பிச் சென்று விடுகிறாள். ரூத்தின் மன உறுதியை கண்ட நகோமி அதற்கு மேல் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிறாள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட மன உறுதி வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறோம். கர்த்தரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வந்த நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த ரூத்தை போல மன உறுதியோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருபாலை போல யாரோ கர்த்தரை பற்றி சொன்னாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, இன்னமும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், அதனால நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி பின்வாங்கி போகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. யாரோ சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், வாரம் சர்ச்சுக்கு போறேன், பாட்டு பாடுறேன், பிரசங்கம் கேட்கிறேன், ஆனால் மாற்றம் இல்லை. இவையெல்லாம் ஒருபாலின் செயல். ஆனால் நாமும் ஒருபாலை போல இல்லாமல் ரூத் எப்படி தன் மாமியாரை மன உறுதியோடு முழுவதுமாக பற்றி கொண்டாலோ, எல்லா சூழ்நிலையிலும் நான் உம்மோடு தான் இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு, மரணமே அல்லாமல் வேறொன்றும் இடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலோ, அதை போல நாமும் மன உறுதியோடு முழு மனதோடு கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி செயல்படும்போது கர்த்தர் உங்களை வெற்றியின் பாதையில நடத்துவார். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையையும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ரூத் என்ன சொல்றா, மரணமே அல்லாமல் வேறொன்றும் இடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆனா மரணம் கூட நம்மை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.